ஸோ ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து குக்கிங் விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வாங்குவோம் குக்கிங்கில் போகிறேன். யாரி பார்த்துட்டு நான் ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். Hi. Hello family members, welcome back to my channel. ஸோ அதான் குழந்தை அழகாக அதான் நம்ம வந்து இன்னைக்கு குக்கிங் விளாக் பண்ணி நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகுதுருவோம். அதனால் இன்னைக்கு இந்த வாரம் வந்து குக்கிங் வீடியோஸ். குக்கிங் வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். தெரியுதா? இன்னும் தெரியுதா? சமாதி போல கட்டிருக்கேன். சமாதியா? ஸோ அதை நம்ம வீட்டில் இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து என்ன பண்ண போகிறோம், முதல்ல கிழங்கு இருக்கான்னு தெரியாது. என்ன பண்ண போகிறோம், ஆனால் கிழங்கு மரிச்சினி கிழங்கு இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு, அதை வந்து நம்ம எடுத்து நம்ம அல்வா பண்ண போகிறோம். அதான் இது என்ன எல்லோரும் பார்த்துருவீங்க, அல்வாவில் நிறைய டைப் இருந்திருக்கும். ஒன்று அல்வா, பீம பூஷ்டி அல்வா, வாழை இலை அல்வா, அப்படி கேரட் அல்வா, ஊர் அல்வா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு மரவள்ளி அண்டு மரிச்சினி கிழங்கு அல்வா பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்னைக்கு கண்டென்ட்டு. என்ன எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. நம்ம இனிதான் என்னென்ன பண்ணுறது, எப்படி எப்படி பண்ணுறது, அது எல்லாத்தையும் இனி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நீங்களும் எவ்வளோ வரப்போ வாங்க பாருங்கள். சரி, காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூடெல்லாம் என்னாச்சு, அந்த நம்பர் எடுத்துருவோம். நம்மட்டியா நீ போய் எடுத்துகிட்டு போ. இல்லை, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மூடு வந்து இதுதான். இந்த மரிச்சினி கிழங்கு மூட்டிலேருந்து தான் பிடுங்கி ஃபஸ்ட்டு கிழங்கு எடுக்க போகிறோம். எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு தெரியல. கிழங்கு இருந்தால் தான் அல்வா. அவன் கிழங்கு இருந்தால் தான் அல்வா. இதில் பொந்தெல்லாம் வந்து பொந்துக்குள்ள கிளிப்பிட்டு யாரும் பாம்பு போட்டே இருக்க போகுது. புடுங்க 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 கிளிப்பு. வருது 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 வருது. இது என்னல இது? சரி, கிடைச்சது வரைக்கும் இல்லை. இது ஒரு வாரத்தில் போடு, வேற இருக்கணும். இது போல அதிர்ச்சி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கத்தி வச்சு கத்தி பார்த்தீங்களா? ஒரு வாட்டையை போட்டு புந்தே போட்டு உள்ள குடும்பம் நடத்துறாங்களா? சவுண்டு போடு. கிறுக்கு மெண்டல் பயிலுலா. என்னல இது? கிழங்கு இருக்குன்னு கேட்டியா? ஏமாற்றம். எல்லாம் ட்ரை பண்ணி இதுல அல்வா இல்ல, அல்வா குஞ்சு கூட வராது. ஸோ நமக்கு இப்போ அதுலேருந்து இந்த எலி கடிச்சதுலேருந்து மிச்சம் கிழங்கு பாருங்க, இவ்வளோ இருக்கு. இந்த எலி வந்து எங்கே கடிச்சிருக்குன்னா இந்த இடத்துலேருந்து இந்த கடிச்சு எடுத்து போட்டுருக்கு. நம்ம வந்து இவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துட்டு மிச்சத்தையும் நம்ம எல்லாம் செய்யலாம். கையில் கிழிஞ்சிட. என்னது கிழிஞ்சு? காய்ஸ், ரத்தக்காவை வாங்கிடுச்சு காய்ஸ். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் பண்ண முன்னாடி ஒரு ரத்தக்காவை நம்ம பார்க்கணும். நம்ம ரத்தக்காவை தேடிக்கலாம். உடனே வட்டியில அடிக்காது. ஸோ நம்மளுக்கு அடுத்த கொலை கிடச்சிருக்கு. அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, முன்னாடிலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் கிழங்கு மீனும் நிறைய சாப்பிட்டோம். அதான் நாங்கள் எப்படி நாங்கள் இந்த வயசில் இப்படி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போவே கை வலிக்கு முதுகு வலிக்குன்றீங்க. எல்லாம் வந்தேண்ணா ஃபுட்டு சரியில்லைன்னா அப்படிதான். கருத்து ஆஃப் த டே. ஆனால் நானும் இது மாதிரி சொல்லிட்டு அடுத்து அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் தான் போய் சாப்பிடுவேன். இதை ஒதுக்கி வச்சுட்டு. ஏன்னா என்னையும் நம்பக்கூடாது, நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. எல்லாவனும் பேசிட்டு கடைசியில் அவன் வேலையே கரெக்டாக இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணும் அதான் செய்வோம். உங்களுக்கும் என்ன தோணும் அதை செய்யும். சரியா? நான் சொல்கிறேன்னா நீ கேட்கவும் மாட்டீங்க. அவ்வளோதான் உள்ளது. நம்ம எதிர்பார்த்த அளவோட அதிகமாக கிடச்சி. இங்கே லிவர் போல இருக்குல்ல, லிவரா கிட்னியா ஏதோ ஒன்று போல இருக்கு. ஸோ நமக்கு கிடச்சி அப்படியே அந்த போஸ் கொடு. தப்னேலுக்கு இங்கே பக்கத்தில் வா, கொஞ்சம் குறிஞ்சி அப்படியே தப்னேலுக்கு போஸ். சரியா? அப்படியே அமுக்கு டுமுக்கு டமால் டுமால். இனி சமையல்ல நம்ம பார்க்கலாம். சரியா? Five hours later. ஆன் பண்ண டைம் ஆச்சு. பொட்டி திரிக்கிறோமா? பிடிச்சிருச்சு.
நமக்கு பாத்திரம் பாத்திரம் போட்டு அது இடுல ஆஃப் தெரியுமா ஊத்துன என்ன ஆகும்? நீ என்ன விட நம்மள ஃபர்ஸ்ட் என்ன ஒண்ணும் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சரி முதல்ல தெரியுதான்னு பாருங்க. அந்த பாத்திரம் வந்து தெரிஞ்சு அந்த இடம் பொல்லி இருக்கு சாமி, பெருசா வீங்கிரு. ஒண்ணு இல்ல, இந்த ரீல்ஸ் எல்லாம் வருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போதுமால இங்க எடுத்து இங்க பால் எப்படி ரெடி ஆச்சு சொல்லுது. பால் வந்து நம்ம வந்து அந்த மரிச்சி சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி நம்ம போதுமா? நம்ம வந்து சின்ன சின்ன அந்த மரிச்சி கிழங்கு பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட் போல வந்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பாலாக நம்ம மிக்ஸ் பண்ணி அதை ஃபஸ்ட் வீக்கிருக்கோம். வீக்கிறதுக்கப்புறம் நெய் விட்டோம். நெய் விட்டு இப்போ இது என்ன விளையுது? என்னது இது என்ன இது? எது? காலிஃப்ளவர் மாவு, கடலை மாவு. நீ மாறுதுல இது பாரு, அல்வா மாதிரி மாவு மாறுது பாரு. இந்த காட்டு புரியுதா? இதுல இருக்க ஒரு பெரிய வேலை என்னன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி விட்டுதான் எல்லாம் ரெடி பண்ணி. என் மனசு போல இனிமையா இருக்கு சீனி. சீனி அதிகம் போடணும். இல்ல போதுமா? போடு ஊத்துறா. போதுமா? என்ன உன் சொத்தை அழிஞ்சு போகுது? போடல. போதும். அதை கூழு மாதிரி ஆகுது. கூட்டி பத்தியா தண்ணி ஊற்றணும்னு மாறுது. பத்தியா என்ன மாறுது? தண்ணி ஊற்றணும் கலர் மாறுது. ஏன் அல்ப இங்க பாரு, மேல தண்ணியை கட்டி நிக்கிறது வந்து நெய். அங்க தண்ணியா தெரியுது தண்ணி, எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாது. அதே போலதான். சரியில்ல, டென்ஷன் இல்லை. நீ கூட்டியப்போ டெய்லி பாத்திரம் யாருக்குன்னு பொருள் வெடிக்குது. தண்ணி ஊற்றிட்டாங்களா? நாங்கள் டிஸ்க்ளைமர் கொடுக்குறோம். வீட்டில் இது யாரும் செய்து பார்க்க வேண்டாம். சமைக்க தெரிஞ்சவங்க பண்ணுங்க, சமைக்க தெரியாதவங்க ட்ரை பண்ணிக்கிறேன். வச்ச உடனே பாத்திரம்லாம் தெறிக்க வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மூர்த்தி அல்வா கடை அப்படிலாம் இல்லை. இதை மாதிரி உனக்கு மூர்த்தி உனக்கு ஒரு இமேஜ் மூர்த்தி அல்வா கடை கிரியேட். மூர்த்தி அல்வா கடை இந்த இடத்துல ஒரு எடிட்டர்ஸ், இந்த இடத்துல ஒரு இது போட்டுக்கோங்க. நான் தான் இந்த இடத்துல ஒரு இது நம்ம ஃபோட்டோ போட்டுக்கோங்க. இதே மாதிரி வித்தியாசமாகவும் வியர்டாகவும் ஃபன்னாகவும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு என்னடா பண்ற vlogs. கேமரா பிடிங்க மூர்த்தி. ஆறாம பின்ன கேரு போஸ்ட் விட்டுற பச மாதிரி இருக்கு. என்ன பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுது. நல்லா இருக்குது. அதுக்கு அந்த மாவு கட்டி போட கசக்குது. அந்த மாவு சீனி வந்து விடணும், தண்ணி கொஞ்சம் விடு. போதும். ஏன்னா இங்க அடுத்த வறுக்கணும். எடுத்து அதை பாத்துட்டு இல்ல கூட்டி வைக்க சொன்னா நான் இங்க கூட்டி வச்சேன். நம்ம வந்து அல்வா இல்ல கூழு தான். ஸோ நம்ம வந்து அல்வாவில் எப்பவுமே யாருமே தேங்காய் போட மாட்டாங்க. அந்த பாயசம் அடை பாயசத்துல தான் வெளியே போதும் அடை பாயசத்துல தான் இந்த தேங்காய் போடுவோம். நம்ம வந்து அல்வாலையும் நம்ம வந்து தேங்காய் வறுத்து போடுறோம். ஒரு இதுக்காக, அரோமா தானே, அரோமா. ஆமாம் பார்த்தீங்களா? புஷ் அடுத்து ஆஃப் ஆகுது. இன்னும் தேங்காய் வேக மாட்டேங்குது. அதான் எனக்கு சூடாத்து. மாறுது. தேங்காய் கலர் மாறுது பாரு. இங்க பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம். இது பாயாசம் vlog. இல்லை
அப்போ தமிழில் என்ன பண்ணணும், இது அல்வா இல்லை பாயாசம் அப்படின்னு போடணும். இது ஓண்டு போய் வேற யாரும் இல்லை, நாங்க தான் என்னடா பண்றோம் vlogs. இது முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் எங்களோட தான். நீங்க வந்து காப்பிரைட்ஸ் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். யார் வேணா இந்த கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா இருக்கு. உங்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணி நல்லா இருந்தா தெரியும். நான் பாரு ஆவராம்பர் டேய் உதறிதாதான் என் காலு வந்து செருப்பு ஓட்டலாம், உட்டு மரத்துக்கு ஓட்டலாம், போஸ்ட் ஓட்டலாம். உங்க நோட்டு இருந்துச்சுன்னா கம்மு தேவையில்லை. கொதி கூழ் குடிப்போமா? கமான் டேஸ்ட். லேசாக லிக் பண்ணிடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட பாயசம் ரெடி. We are now going to taste. இல்ல முடியாது. இல்ல ஏன் வாயில நானே முடியாது முடியாது. அப்ப நீ அதை டேஸ்ட் பண்ணு. அது தார எப்படி பார்த்தா ஒரே பசதான் கொண்டா. நல்லா இருக்கு. இந்த திட்டு ஊற சாப்பிட முடியாது, தகட்டும் மதி. சரி முதல்ல நம்ம நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. எல்லாம் அண்டு பருப்பும் சாப்பிடாது, சாப்பிட சாப்பிடாதுல. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் இறக்கி வாந்தி வருகிறது.